Drainage system na enna? And also the class will be full of questions mostly. So drainage system நம்ம வந்து இந்தியாவோட drainage system பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து drainage patternனா என்ன, drainage systemல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து drainage pattern அப்படிங்கிறது ஒரு அண்ட் ஆல்சோ நான் சொல்ல எழுதியிருந்தேன். நான் சம்டைம்ஸ் தான் டிக்டேட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் டிக்டேட். ஸோ drainage pattern அப்படிங்கிறது என்னன்னா ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாம் ரிவர் சேனல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு லேண்ட் எடுத்து அதுல இருந்து மேல ட்ரோன்ல இருந்து நம்ம பாக்குறோம் ஒரு ரிவர்னா அந்த ரிவர் எப்படி ஃப்ளோ ஆகுது அதை பொறுத்து அதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்து ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ் மாறும் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரைனேஜ் பேட்டர்ன்ஸ்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் மெயினா இருக்கும் அப்படின்னா relief or slope of the land first. Relief or slope of the land is basically slope or relief means the same thing. எப்படி டோபோகிராஃபி இருக்கும், இப்போ இங்க தண்ணி ஃப்ளோ ஆயிருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு டிப்ரெஷன் கீழே போகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி போற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கும். எப்படி லேண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிவர் சிஸ்டம்ஸ் வந்து மாறுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து ராக்கோட ஸ்ட்ரக்சர். ராக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கா, ரொம்ப ஹார்டா இருக்கா, இல்ல ரொம்ப பெர்மியபிளா இருக்கா, போர்ஸா இருக்கா, அதை பொறுத்து ஒவ்வொரு ரிவர் சிஸ்டமோட பேட்டர்ன் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அந்த ஏரியால வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். இப்போ ரொம்ப மான்சூன் ஜாஸ்தியா இருக்கு அந்த ஏரியாலன்னா வந்து அதோட ரிவர் ஃப்ளோ வந்து இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா ட்ரிபியூட்டரிஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா ப்ரெஷர் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியால கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் வந்து ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி. ஜியாலஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் த ரிவர் சிஸ்டம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுனப்போ அது எப்படி ஃப்ளோ ஆச்சு. ஸோ மோஸ்டா வந்து எல்லா ரிவர்ஸும் அதே வழியா தான் ஃப்ளோ ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு புது ஸ்ட்ரக்சரோ இல்லை எதனா வந்து ரிலீஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ எதனா ஒரு ஃபால்ட் நடந்துருச்சு, இல்லை எர்த்குவேக் நடந்து அந்த மாதிரி சின்ன சின்ன எதனா டிஸ்ட்ரப்ஷன்ஸ் நடந்து வேணும்னா அதோட கோர்ஸ் மாறுமே தவிர அது ஆல்மோஸ்ட் ஃபார்ம் ஆகிற அதே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாத்வேல தான் அது போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் தி ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் த ரிவர்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் பேட்டர்ன் பார்க்க போறோம். அதுல வந்து 5 பேட்டர்ன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன். டென்ட்ரிட்டிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரீ வித் மெனி பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம ரிவர் வரைய சொன்னா இப்படிதான் வரைவோம். ஒரு ரிவர் வரைவோம், அதுக்கு 4 இது மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரி போகும். எப்பயுமே டென்ட்ரிட்டிக் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேடியல் டைப் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் பீக் இருக்கும், அந்த பீக்ல இருந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தனித்தனியா வந்து ரிவர்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு பீக் இருக்கு, இந்த பீக்ல இருந்து இப்படி இது வந்து ஒரு ரேடியல் பேட்டர்ன் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். ரெக்டாங்குலர் பேட்டர்ன் வந்து மோஸ்டா பெனின்சுலர் பார்ட் ஆஃப் இந்தியால தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிளாட் லேண்ட் மாதிரி தான். மோஸ்டா இது வந்து பெனின்சுலர் இதுல தான் இருக்கும், ரெக்டாங்குலர் பாத்வேல ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ரைட் ஆங்கிள்ஸ், இங்க ஒரு ரிஃப்ட் இருக்கு. ரிஃப்ட்னா என்னன்னு சொல்லுங்க. ரிஃப்ட் இஸ் பேசிக்கலி ஃப்ராக்சர். ஒரு லேண்ட்ல வந்து இப்போ 2 லேண்ட் இப்படி புல் ஆகுறப்போ இங்க ஒரு ஓட்ட மாதிரி வரும் இல்லையா, ஒரு ரிஃப்ட் வரும் அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ள ரிஃப்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. ஸோ அதுதான் பேசிக்கலி ரிஃப்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் இது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மோஸ்ட் ஆஃப் த ரிவர்ஸ் வந்து ரைட் ஆங்கிள்ஸ்ல தான் வந்து திரும்பும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரெக்டாங்குலர் பேட்டர்ன்ல இல்ல ரெக்டாங்குலர். இன்னும் நான் சொல்லவே இல்லை. எங்க அடுத்து வந்து ட்ரெல்லிஸ் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதோட ஃப்ளோவை வந்து அது மாத்திக்கிட்டே இருக்கும். இப்போ திடீர்னு வந்து லேண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு கன்வர்ஜென்ஸ் நடக்குது, ஒரு அப்லிஃப்டிங் நடந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது போக ஆரம்பிச்சு. ஸோ ட்ரெல்லிஸ் அப்படிங்கிறது பேசிக்லி கோ வித் த ஃப்ளோ. அந்த ஃப்ளோ எப்படி இருக்கோ, அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ
அதை ஏத்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். சென்ட்ரிபிட்டல் அப்படிங்கிறது இந்த ரேடியலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. இது ரேடியல் அப்படிங்கிறது இங்க இருந்து எல்லா இடத்துக்கும் போகும் இல்லையா? ஆனா சென்ட்ரிபிட்டல்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட். எல்லாமே இங்க வந்து ஒரு லேக்லயோ இல்ல ஒரு டிப்ரெஷன்லயோ உள்ள போகும், எல்லாமே வந்து செய்யும். அதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல். டயக்ராம் வரைச்சிட்டீங்களா? சென்ட்ரிபிட்டலுக்கு வரைஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம். ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ரிவரோ இல்ல ஏதோ ஒரு வாட்டர் பாடியோட ஒரிஜினல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அது ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பேசிக்கலி ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து சீக்வெண்ட் அண்ட் இன்னொன்னு வந்து இன்சீக்வெண்ட் அப்படிங்கிறோம். இந்த சீக்வெண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, 4 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்சிக்வெண்ட். ஸோ கான்சிக்வெண்ட் அப்படிங்கிறது ஒரு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் டு டெவலப். இதுதான் ஒரிஜின் ஆஃப் த ஸ்ட்ரீம். இதுல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து கான்சிக்வெண்ட் ரிவர் சிஸ்டம் இல்ல கான்சிக்வெண்ட் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீம் வந்து பேசிக்லி இனிஷியல் ஸ்லோப் எப்படி இருக்கோ அதே மாதிரி போகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சப்சிக்வெண்ட். சப்சிக்வெண்ட்ங்கிறது வந்து கான்சிக்வெண்ட் ஒரிஜினேட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸஸ் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல போயிடுச்சு அப்படின்னா வந்து அது சப்சிக்வெண்ட் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரிவரோட சப்சிக்வெண்ட் ட்ரிபியூட்டரிஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுதான் சப்சிக்வெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்சிக்வெண்ட். ஆப்சிக்வெண்ட் அப்படிங்கிறது ரிவர் வந்து இப்படிதான் ஃப்ளோ ஆகுது, ஆனா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து ஆப்சிக்வெண்ட். அதோட கோர்ஸ் இது இப்படி மேல இருக்கு, நார்த் வெஸ்டா இருக்கு இது. ஸோ சப்போஸ் அது வந்து சவுத் ஈஸ்டா வந்து இப்போ ஃப்ளோ ஆகுது, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் எதுக்கு ஃப்ளோ ஆகுதோ அது வந்து ஆப்சிக்வெண்ட் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து ரீசீக்வெண்ட். ரீசீக்வெண்ட் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட்ல வேற ஒரு டைரக்ஷன்ல போயிடுச்சு, ஆனா சப்சிக்வெண்ட் ரிவர்ல இருந்து திருப்பியும் வந்து அது ஒரிஜினல் இப்ப கான்சிக்வெண்ட் இருக்குல்ல, ஸோ ஒரிஜினல் டைரக்ஷனுக்கே திருப்பியும் போக ஆரம்பிக்கும். சப்சிக்வெண்ட் சைடு வழியா வந்துருச்சா, இந்த சப்சிக்வெண்ட்ல இருந்து திருப்பியும் வந்து ஒரிஜினல் டைரக்ஷனுக்கே போக ஆரம்பிச்சு. இது வெஸ்ட் போகுது, இப்ப திருப்பி நார்த் சைடுக்கு போக ஆரம்பிச்சு. அதுதான் வந்து ரீசீக்வெண்ட். ஓகே, ஸோ இதுதான் சீக்வெண்டோட கிளாசிபிகேஷன். வரைஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஜெயஸ்ரீ இப்படி போய் சொல்லிட்டீங்க? சரி சரி, அப்புறம் அப்புறம் பிளசன்ட்ரீஸ்ல அப்புறம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, ஆல் டைப்ஸ் ஆஃப் ரிவர் பொதுவாகவே ரிவர் சிஸ்டம்ஸ்னால இந்த மாதிரி டைப்ஸ் தான் இருக்கு. இல்ல இப்படிதான் இருக்கு, இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படிதான் ஃப்ளோ ஆகுங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்சீக்வென்ட். இன்சீக்வென்ட்ல வந்து நம்ம ரெண்டு டைப் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆன்டிசெடென்ட், இன்னொன்னு வந்து சூப்பர் இம்போஸ். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான மீனிங் தான். பேசிக்லி இன்சீக்வென்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்லோப் வழியாவோ எதுவுமே அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிவர் சிஸ்டம் மாறல அப்படின்னா அது ரெண்டு கேட்டகரியா பிரிக்கப்படும். ஒன்று வந்து ஆன்டிசெடென்ட். ஆன்டிசெடென்ட் எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? ம் என்ன சேகா தலையணுங்கிற மாதிரி ஆன்டிசெடென்ட்னா என்ன? படிச்சோம். ஹிமாலயா வெரி குட், அது வரைக்கும் பண்ணிட்டீங்க. என்னது ஹிமாலயாஸ் ஆன்டிசெடென்ட்ஸ் படிச்சீங்களா? அதுதான் சரி, அதெல்லாம் கரெக்ட். ம் சொல்லுங்க ஸ்டார்டிங்ல இருந்து. ஆன்டிசெடென்ட் கரெக்ட். ஸோ ஆன்டிசெடென்ட் ரிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஹிமாலயாஸோ பிளெயின்ஸோ பிளாட்டியூஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரிவர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரிவர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அது புதுசா வேற எதுனா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது காரணத்துக்காக அது மாறவோ இல்ல வேற ஒரு ஃப்ளோல போகவோ செய்யாம அதே எப்படி ஹிஸ்டாரிக்கலா வந்து ஒரே பாத்வே ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கோ அது அந்த ரிவர்ஸ் எல்லாம் ஆன்டிசெடென்ட் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சூப்பர் இம்போஸ் ரிவர்ஸ் வந்து சம்டைம்ஸ் இந்த லேண்ட் ஃபார்மேஷனால அடிக்கடி மாறலாம். பட் வந்து அது என்ன சொல்றது, அந்த ஸ்லோப்புக்கு ஏத்த மாதிரி மாறாது, அதோட ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி தான் அது மாறும். சூப்பர் இம்போஸ்ட் அப்படிங்கிறது கீழே இப்ப வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்கு இல்ல வந்து ஒரு மேல இது இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகாது, அது அதுக்கு மேலேயும் போய் அப்படியே தான் ஃப்ளோ ஆகும். அதோட பாத்வே வந்து அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். நோ மேட்டர் வாட் கீழே என்ன இருக்கு சைட்ல என்ன இருக்கு அதெல்லாம் அது பார்க்காது. அது சூப்பர் ரொம்ப எரோசிவா இருக்கும். அதாவது எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு நதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து சூப்பர் இம்போஸ்ட் பேர்லயே இருக்கு. சூப்பர் இம்போஸ்ட், யூ ஆர் இம்போசிங் த ரிவர் ஆன் த லேண்ட் பெனிஃபிட். ஓகே.